வெல்கம் டு VIP vlogs. ஹாய் 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 ஹாய். நான் உங்கள் சாம். நான் உங்கள் சாம் அப்படி டிப்பாட்டி. சீனிவாசங்கிற பேர் ரொம்ப லென்த்தா இருக்கு, அதனால என்னமே சாம் எப்படி மாதிரி கட் பண்ணிக்கோ. நான் கட்டும் பண்ணல வெட்டும் பண்ணல. இரு, சீனிவாசன்ல எஸ், ரீல இருந்து ஐயே, ரீல இருந்து ஐயா ஏதோ ஒன்று வருதுல்ல, எடுத்துக்கோ. SIV எப்படி இருக்கு? SIV. நான் என்னடா எதை XUV மாதிரி சொல்றேன். SIV சிவுன்னு வச்சுக்கலாம் உனக்கு. சிபு அப்படி இன்று மணி சிவு என்று அழைக்கப்படுவாய். என்ன நம்ம இப்ப எவ்வளவு பேசிட்டு இருப்போம். யாத்ரீக ஜாடி திருச்சிராப்பள்ளி, அது மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ல கேட்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்க எங்க உட்காந்துருக்கோம் பார்த்தா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். உடனே நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்மளோட VIPs எல்லாம் கேட்பீங்க, கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தீங்க எங்களை வந்து பாக்கலாம். நாங்க உட்காந்து இருக்கிறது வந்து நடுராத்திரி 1:30 மணிக்கு. அந்த டைமை காட்டிங்க மிஸ்டர் கேமராமேன். கேமராமேன் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, ஆல்ரெடி நீங்க போன வீடியோல பாத்திருப்பீங்க. நம்ம பயாசன்ன ராய் காட்டுக்கனே, திருப்பி உனக்கு வாய்க்கட்டு மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு இங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்குன்னா, நாங்க 2 வீடியோவா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஒரு ட்ரிப் போறோம்னு. அந்த நாள் இந்த நாள் ஃபைனலி நம்ம சேனல்ல ஒரு ட்ரிப் நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் லாங் ட்ரிப். நமக்கு கை தட்டுவோம், நம்மளே கை தட்டுக்கு யாரும் தட்ட மாட்டாங்க. டக்குனா காசு போட்டு போவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வட்டிங்களாடா அப்படின்ட்டு. ஓகே, இது எங்க எதுனா சொல்ல நீங்க தொடர்ந்து நம்ம அது சஸ்பென்ஸ். ஆமா, நீங்க ஃபுல்லா பாருங்க நம்ம வீடியோவை. இணைப்பில் இருக்க உங்களுக்கு தெரியும் நாங்க எங்க போறோம், என்ன பண்றோம், எது பண்றோம் ஃபுல்லா பாப்பீங்க. உங்களுக்காக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஹோம் டூர் மாதிரி போறோம். ரயில்வே ஸ்டேஷன் டூர் அலைய முடியாது இங்கிருந்து. அது எவ்வளவு தூரத்துக்கு போவோம். கேமராமேன் போவோமா வேணாமா ரயில்வே ஸ்டேஷன் டூர்? கேமராமேன் நீங்க சொல்லுங்க. இப்போ 10 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கக்கூஸ்டூர் போலாமா வேணாமா சொல்லுங்க. வேணாம், கேமரா தூக்கிட்டு உள்ள போயிருவோம். எக்ஸ்க்ளூசிவா எடுப்போம். அட சொல்லியா ஏதாச்சும் போவோமா வேணாமா? இது கக்கூஸ்டூருக்கு அவன் இவன் ஒரு மோட்டிவா இருக்கா, அவன் ஒரு மோட்டிவா இருக்கா, எனக்கு புரியல. கக்கூஸ்டூர் சொல்ற அப்படியே எடுத்தா ரயில்வே ஸ்டேஷன் டூர் நான் காட்டுறேன் பாரு. லெப்ட்ல திருப்பு, முடிஞ்சா. அதே மாதிரி ரைட்ல திருப்பு, திருப்பி. இப்ப இங்க கொண்டு வா. இதுல உங்களுக்கு என்ன தெரியுது? உலகம் ஒரு வட்டம். நான் என்ன சொல்றேன், நம்ம ட்ரெயின் வந்து 2:30 தான், 2:57 தான் மணி. கரெக்டா என்ன 38 ஆகுது. 1/2 மணி நேரம் சாலிடா இருக்கு. எக்ஸ்கலேட்டர் இருக்கு, இறங்கி ஏறி விளாண்டுட்டே இருப்போம். என்ன சொல்ற? என்னப்பா எஸ்கலேட்டர் சொன்ன மாதிரி. ஆனா இவ்வளவு பேக் தூக்கிட்டு போகணுமேடா. எஸ்கலேட்டர் அங்க இருக்கு. கேமரா துணி கஷ்டம். கேமரா நம்ம போவோம். கேமரா பாத்துக்கிட்டு அங்க ஒன்று இருக்குல்ல. எங்க? அது எஸ்கலேட்டர் தானே, பிளாட்ஃபார்ம் தான் போட்டு. அப்ப வெயிட் பண்ணு. சரி, பையன் பாலுக்கு ஒரு ரவுண்டா. ஐயோ 1 கோடி. பயப்பட கேமரா பயப்படாதீங்க, ஒண்ணாகாது. நீ பைய பாத்துட்டு இங்கே உட்காரு. பைய பாத்துட்டு இங்க பேக் எல்லாம் பாத்துட்டுடா. பேக் எல்லாம் பாத்துட்டு இங்கே உட்காரு. நானும் கேமராமேன் போய் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ட்ரி எடுத்துட்டு வரோம். வந்ததுக்கப்புறம் நான் இங்க உட்காந்து பைய பாத்துக்கிறேன். நீ மறுபடியும் கேமராமேனை கூட்டு போயிட்டு எடுத்துட்டு வா. ஓகே ஓகே, கிரண் பாய். கேமராமேன் இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம இங்கிருந்து கூச்சி ஏறிடுமா? நான் அப்படியே சினிமாட்டிக் எடுத்து அங்க வச்ச சினிமா சாட்டர் வெயிட் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு வந்துருச்சு. ஐயோ பாவட்டா, தெரியலடா பாரு. அங்க வர தெரியல. இந்த மாதிரி எதிர்பார்த்தப்பா பி ரெடி குட் போடுதா. கக்கூஸ் கிட்ட உட்காந்துட்டு மானசன் இப்படிதான் போறோம். எங்கடா சிவுவை காணோம். கதவும் இல்ல, சென்னலும் இல்ல. அவன் நேரத்துக்கு சிவு காணும். நாங்க தான் நம்பி கேட்டு க்ளோஸ். அங்க திருவனந்தூர்ல பயவலாக்கு டிக்குது. அந்த கதை வந்துரு. அந்த கதவுக்கு வாடா. வெல்கம் டு துபாயில இருந்து. நீ போய் பைய பாரு, போய் எங்க வர்ற. ஓகே வெயிட் ஆக பல்ல போட்டுக்கிட்டே பைய விட்டு போட்டு வர பாரு. போய் பைய பாரு, போட வாடா. கேமராமேன் சரியில்லை. ட்ரெயின் மூவிங்லாம் இல்ல, நான் வர அந்த பவர்ல ஆடுது. சித்தப்பா இறங்கி தர. சித்தப்பா கோயம்புத்தூர் என்ன ஏமாத்திருச்சு. அந்த பக்கம் எக்ஸ்கலேட்டரே இல்ல, சறுக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. சித்தப்பா என்ன இதுல போவோமா? வா, நம்ம சாமுக்கு அதிர்ச்சி கொடுப்போம். கதவை பூட்டிட்டாங்க. மிஸ்டர் சாம், கேமராமேன் மிரட்டி விட்டுருக்காரு. என்ன பண்ணாரு? லொகேஷன் பாக்கல நீயே. எக்ஸ்கலேட்டர் இல்ல, சறுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. எங்கிட்டு போகிறது தெரியல. அங்கதான் இருக்கு. இங்கே உட்காந்து அங்க போயிடுச்சு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்.
சேம் உட்காந்துருக்க பொசிஷனை காட்டேன். அருமையா உட்காந்துருக்கான் பாரு. எப்படி भैया गाड़ी रुको, एक्सीलरेटर एंट्री में, अदर में उधर. ஹேப்பி ஜேர்னி. கேமராமேன் காரா பூந்தி வேர்க்கல்ல எதுவும் இல்லவா 1:30 மணிக்கு உனக்கு என்ன காரா பூந்தி வேர்க்கல்லைங்கிற மாதிரி. ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ண ட்ரிப் வந்து 2 நைட்டு 1 பகல் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா பண்ணு தின்னு உயிர் வாழ போறோம். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோமோ. எக்ஸலரேட்டர் அங்க இருக்கு, நீ வா என்ட்ரி மட்டும் பாருப்பா. ஆரம்பம் படம் பார்த்திருக்கியா? ஆரம்பம் படம் பார்த்திருக்கியா இல்லையா சித்தப்பா? தலைக்கு ஒரு என்ட்ரி வச்சிருப்பாங்க பாத்தியா ஏகேக்கு. அப்படியே அந்த எக்ஸ்கலேட்டர்ல இருந்து வருவாரு. இங்க இது வரைக்கும் தான் தெரியும். அந்த என்ட்ரி நீ இப்ப மிரட்டி விடுற. எஸ்கே பண்ண ஷாருக் கான் அவனோட சிக்னேச்சர் போஸ்ட் இருக்கா இப்படி அதானே? நான் ஏகே வச்சு பேசிருக்கேன், நீ எஸ்கே பத்தி பேசிட்டு இருக்க. சூப்பர் ஸ்டார்னா யாரு? எஸ்கே. நம்ம தமிழ்ல பாப்போம். அவ்வளவு அரெஸ்ட். வெல்கம் பேக் டு விஏபி விலாக்ஸ். தரமான சிறப்பான சம்பவம் என்னன்னா, நேற்று நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. ஆரம்ப அஜித்தை கேட்டு 52 போயிருப்பாங்க 2 பேர். தலைக்கு ஒரு என்ட்ரி வச்சிருப்பாங்க பாத்தியா ஏகேக்கு. அப்படியே அந்த எக்ஸ்கலேட்டர்ல இருந்து வருவாரு. இங்க இது வரைக்கும் தான் தெரியும். அந்த என்ட்ரி நீ இப்ப மிரட்டி விடுற. போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, எஸ்கலேட்டருக்கு இவருக்கும் 2 இன்ச்சு கேப் காலை வைக்கும் போது காவல்துறை புடனே தம்பிங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு எங்க போறானுங்க போய் ஏதோ பண்ணிடுவோம். பவர்ஃபுல்லான ஆளு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆரம்ப அஜித்தோட பவர் அவருக்கு இங்க தெரிஞ்சிருக்கு. நான் இறங்குறதுக்கு முன்னாடியே ஆளு பார்த்தாலே ரஃப் அண்ட் டஃபா இருக்கான். நீங்க ஓகே பிரதர் கூட கேமரான்னு ஒரு கூட்டு போனீங்கல்ல, அங்கதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதுதான் அதேதான். அதான் இந்த ஒரு தூண் மாதிரி இருந்துச்சு. நான் காட்டின தெரியுமா ஒரு தூண் மாதிரி இருக்கு. அவரு எதுவுமே இல்ல, தம்பிங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு. நான் அரசுன்னு சொல்லிட்டு போனேன்னா இவன் கட் பண்ணிட்டான் கேமராவையும். சரியா போய் அவரே அப்படியே பாத்துட்டாரு. அவர் இவனுக்காக வெயிட்டிங். கிரிவல் அடிக்கிற அந்த தூணு மாதிரி தூணுக்கு கிரிவல் அடிச்சிட்டு இருக்கா. அவரையும் கிட்ட எட்டி பார்த்துட்டு இருக்காரு. சரி கிட்ட வருவா சார் எப்படி இருக்கு இவரு இங்க கேமரா பண்ணிக்கிறேன் இங்க நிக்கிறாரு. இங்க நின்னுட்டு இவன் இப்படி வருவாரு, அவர் இங்க நின்று எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இவன் இப்படி வர்ற அதான் இவர் இங்க நின்று சார் எங்க சார் இருக்கீங்க தம்பி இங்கிட்டப்பா இங்கிட்டா. அவர் இங்கிட்ட போயிட்டாரு. எல்லாம் முடிச்சா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பெர்மிஷன் தான் வீடியோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேண்ணா போலீஸ்கார இது பக்கத்து வீட்டு போயிட்டேன். ஓகேண்ணா ஆக்சுவலா எங்களுக்கே தெரியல அந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல வீடியோ எடுக்கலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக நிறைய எடுக்கலான் இருந்தோம். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதை ட்ரெயினில் எடுப்போம் அப்படின்ட்டு ஏறணும். ட்ரெயினில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏறணும். நைட்லேருந்து அபி தோர் இருக்கி அதில் அபி பேச்சுக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. தூங்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. ஃபுல்லா அவங்களோட அராஜகம். எங்களுக்கு அந்த நிஜமா தெரியல ரயில்வே ஸ்டேஷன் வீடியோ எடுக்கலாமா இல்லையாண்டு. அவர் சொன்ன அப்புறம் எங்களுக்கு தெரியும் வீடியோ எடுக்க கூடாது என்று. அதனால அந்த ஃபுட்டேஜ் போடுறோம். அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபுட்டேஜ் போட்டுன்னு என்ன சொன்னாங்க, சைபர் கேம் விட்டு அடிச்சு தூக்கிறேன்னாரா. சேனல் இப்படிதான் முன்னாடி அடிச்சுட்டு போனியா, நீங்க வேற சைபர் கேம் அடிச்சிருக்கீங்க. ஆமா அந்த ஐயா கொஞ்சம் தூக்கி விடுங்க, அவன் கண்ணு தான் பவரா இருக்கு, பேச முடிய மாட்டேங்கிறீங்க அவன் கண்ணு. கேமரா இப்படி இருக்கு, ஒரு கண்ணு இப்படி வைக்கிறாரு. அதான் சேனல் நம்ம சேனல் வந்து ஒரு கரெக்டா 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 நாளா எந்த ஒரு வீடியோவுமே வந்திருக்காது. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஹேக் ஆயிருச்சு. அந்த ஹேக் ஆனது கூட இங்க பாதி பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. நிறைய பேர் கேட்டாங்க 5 நாள் ஏன் வீடியோ வரல. அதாவது நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கேட்டாங்க. அந்த வீடியோல வந்து கேட்க கிடையாது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு இந்திக்கார வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இறக்கி இருக்கிறான். அது உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலான்னு தெரியல. ஆனா கமெண்ட் எதுவுமே கிடையாது. நானும் பாக்குறேன் 5 நாள் எங்களுக்கு நாங்க அந்த யூடியூப்ல இருந்து சைட் நாங்க மெயில் போடுறது அந்த வேலையில நாங்க இருந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கும் தெரியல. சரி இன்ஸ்டால டிஎம் வருவாங்க, அவங்க சொல்லிக்கலாம் அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்து ஒரு டிஎம் இல்ல, ஒரே ஒருத்தவங்க மட்டும் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. லாவண்யான்னு ஒருத்தவங்க மட்டும் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அவங்க எப்பயுமே நமக்கு லைவ்ல இருந்து இருப்பாங்க, ஸ்டார்டிங்ல பண்றாங்க. அவங்க லாவண்யான்னு ஒரு பொண்ணு மட்டும் நமக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. என்ன ப்ரோ இந்த மாதிரி சேனல்ல 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ இருக்கு, என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது நாங்க அப்ப சொன்னோம். சப்ஸ்கிரைபர்ல இருந்து கேட்டது இந்த ஒருத்தவங்க மட்டும் தான். ஏன் பாதி பேருக்கு மேட்டர் தெரியுமா தெரியாதா, ஏன் கேட்கல என்னன்னு எனக்கு சத்தியமா எப்போதையும் தெரியல. அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு ஹேக்கான மேட்டர் தெரிஞ்சிருக்கும். ஹேக்கரை நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சேனல் நம்மளோட ஆக்சஸ் நம்ம எல்லாமே இப்போ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எப்படின்னு எங்களுக்கே தெரியல. ஆக்சுவலாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணல, எல்லா இதுவுமே எங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ மட்டும் அப்லோட் ஆயிருந்துச்சு. 4 நாளாக
ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றதுனால டக்குன்னு ஒரு பேனிக் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல அப்படி இப்படி. அப்புறம் ரெஃபரன்ஸ் நிறைய பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு. அது அப்புறம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்து கடைசியில் அது டெலீட் ஏதோ ஆயிடும். பண்ணி எடுத்துட்டோம். அந்த 4-5 நாள்ல சேனல் வந்து டவுன் ஆகுது. ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, வியூஸ் 1K அடிக்கிறக்கே உட்காந்து முக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு டவுனு. நான் இந்த ஹேக்கன் 4 நாள்ல நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது உங்ககிட்ட இருந்தான். உங்ககிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு சப்போர்ட் இல்லைனாடியும் ஒரு சின்ன மெசேஜ் ஆச்சும் பண்ணுவீங்க. எத்தனை பேர் நம்ம லைவ் பண்ணும்போது நீங்க எத்தனை பேர் நிறைய மெசேஜ் பண்ணிருக்கீங்க. சீனி நான் எப்படி இருக்கீங்க, சமீரா நான் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிடாம இருக்காதீங்க, ஒரு ஹெல்த்தை பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது சேனல் லாக் ஆயிடுச்சு. உங்கள்ட்ட இருந்து நான் ரெஸ்பான்ஸ் வரும், மெசேஜ் வரும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒண்ணுமே வரல. செம்ம டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன். எந்த நேரத்தில் நான் அந்த ஒரு லாவணியா பொண்ணுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ சேனல் நம்ம ரிகவரி பண்ணியாச்சு. வேற என்ன சொல்றது இல்லை, டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன். சரி விட்டு. உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல. விஐபி ஃபேமிலின்னு இருக்கும்போது ஃபேமிலி மெம்பரை விட்டது வடக்குல இருந்து இங்கே வந்து தூக்கி போட்டு அடிக்கிறான். அது நீங்க எதுவுமே கேட்காத டைம் போது பேசின அதை கேளுங்க. பாயிண்ட் வரட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதான் சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தது. தொடர்ந்து இணைப்பில் இருந்து கொண்டு வேல்ராஜ். இணைப்பில் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் அடுத்த எங்க போறோம். சமீர் கீழே கமெண்ட் சார் சரி பாட்டு சார். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். பேலன்ஸ் வீடியோ நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம இந்த போகக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணுவோம். நம்ம இன்னொரு 3 hours 2 hours இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது சேம் இதே கெட்டப்பில் தான் இருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரே கெட்டப்பு தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அவ்வளோதான். பாய்.